என்னதான் நம்ம ஓடி ஓடி நல்லது செஞ்சாலும் அது நம்ம சொந்தக்காரவங்களாகட்டும் இல்லை ஃப்ரெண்டுங்களாகட்டும் நம்ம ஓடி ஓடி நான் நல்லது செய்வேங்க. ஆனால் என்னைய வந்து எப்படியாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி இந்த புள்ள அப்படி பண்ணுது, இந்த புள்ள இப்படி பண்ணுது, வாய் பேசுது, அப்படியே ஏதோ ஒன்று என்னைய சொல்லிகிட்டே தாங்க இருப்பாங்க. நான் பார்த்து பார்த்து தான் செய்வேன். அது எந்த தப்பு வந்துடக்கூடாதுன்னு நான் பார்த்து பார்த்து தான் செய்வேங்க. ஆனால் என்னைய வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறதுலையே அவங்க குறிக்கோளாக இருப்பாங்கங்க. சரி பேசுங்க, சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்க, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதை மூளைக்கு கொண்டு போனோம்னா நமக்கு தான் ப்ரெஷர் ஏறும். அதனால் நான் அதை கண்டுக்கிறதே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கங்க. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நம்ம வீட்டில் மீன் தவிர எதையுமே எடுக்க விடாங்க. அம்மா மீன் மட்டும் வாங்கிட்டு வாங்கம்மா, அம்மா மீன் மட்டும் வாங்கிட்டு வாங்கம்மா இந்த பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. அது சிக்கன் அதிகமாக சாப்பிடவும் கூடாது இல்லையா, அதனால சிக்கனும் எடுக்கிறது இல்லை. மீன் தான், அதுவும் மத்தி மீனை தவிர நாங்கள் எதையுமே சாப்பிட மாட்டோம். மத்தி அயிலையை தவிர எதையுமே நான் சாப்பிட மாட்டோம். நானே எங்கள் ஊரில் மத்தி தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். அப்புறம் மீன் தாங்க, மத்தி மீன் தாங்க வாங்கினேன். அது பெரிய பெரிய மீன் இல்லை, சின்ன சின்ன மீன் தான் இருந்துச்சு. இன்றைக்கி குட்டி குட்டி மீனா அதை வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் நினச்சேன். அவங்கள க்ளீன் பண்ணி தர சொன்னோம்னா போட்டு நசுக்கி பிச்சு அதை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதனால் நானே கொண்டு வந்து எப்பயுமே நானே க்ளீன் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடை தட்டத்துக்கு போட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க. மீனும் வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சிட்டேங்க. குழம்பு வந்து நல்லா உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா சுருக்குன்னு இருந்துச்சுங்க. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, சாப்பாடு கொதிக்குது, சாப்பிடவே முடியலைங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் மட்டும் போடுங்கங்க.